சூடி கொடுத்தாள் பாவை படித்தாள் சுடராக என்னாலும் தமிழ் போனில் ஜொலித்தாள் கோவை ஆண்டாள் தமிழை ஆண்டாள் கோவை ஆண்டாள் தமிழை ஆண்டாள் கோபாலன் இல்லாமல் கல்யாணம் வேண்டாள் கன்னித்தமிழ் தேவி மை கண்ணன் அவள் ஆதி தன் காதல் மலர் தூவி மாலையிட்டாள் சரணாங்களே அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. செல்வர்களே, அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஒரு ஆங்கில மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமையும் மூன்றாவது சனிக்கிழமையும் சிந்தனா நேரம் நம்முடைய சிந்தனைகளையெல்லாம் தூண்டிவிடக்கூடிய நிகழ்ச்சிகளை நாம் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பினை சிந்தனா பல ஆண்டுகளாக சென்று கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இன்றைய நாள் சிந்தனா நிகழ்ச்சிக்காக நாமெல்லாம் ஒன்றாக கூடியிருக்கிறோம். சிந்தனா நிகழ்ச்சி பல வடிவங்களிலே அமைக்கப்பட்டாலும் இன்றைய நிலையிலே அது ஒரு தனி சொற்பொழிவாக இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. சொற்பொழிவு என்று சொல்லுவதா, இசை சொற்பொழிவு என்று சொல்லுவதா என்று தெரியவில்லை. எப்படி அவர்கள் அதை அமைக்கப் போகிறார்கள் என்பதை பார்த்துக்கொள்வோம். பல்வேறு தலைப்புகளிலே பல்வேறு பெருமக்கள் இங்கே பேசியிருக்கிறார்கள். அதிலே கண்ணதாசன் அவருடைய பாடல்களை பற்றி நாம் முழுமையாக அறிந்து கொள்ள முடியுமா என்றால், எப்படி கம்பனுடைய பாடல்கள் 10,000 பாடல்களையும் சொத்தாக நாம் கொண்டிருக்கிறோம், அப்படிப்பட்ட அந்த 10,000 பாடல்களையும் நாம் முழுமையாக தெரிந்து கொள்வோம் என்று சொன்னால் அது இந்த பிறவியிலே முடியாது. அடுத்த பிறவியிலே முடியுமான எத்தனை பிறவி எடுக்க வேண்டும் என்று தெரியாது. அந்த நிலையில் தான் கண்ணதாசனும் போற்றப்படுகிறார். கண்ணதாசனுடைய திரைப்பட பாடல்கள், அது இல்லாமல் அவர் எழுதியிருக்கின்ற தனி பாடல்கள், அவர் அரங்கத்திலே பாடிய பாடல்கள், இப்படி பல நிலைகளிலே இருக்கின்ற, அது இல்லாமல் சில காவியங்களை எழுதியிருக்கிறார். தைப்பாவை போன்ற பல காவியங்களை எழுதியிருக்கிறார். அந்த காவியங்கள், கவிதை வடிவிலே இருக்கின்ற அந்த காவியங்கள், அவைகளையெல்லாம் நாம் படிக்கும்போது கண்ணதாசனை ரொம்ப அதிகமாக வைத்திருக்கிறோம். ஏற்கனவே கண்ணதாசனை பற்றி நம்முடைய நண்பர் பெருமாள் அவர்கள் இங்கே பேசியிருக்கிறார்கள். இருந்தாலும் அதே தலைப்பு என்று சொன்னால் ஒவ்வொருடைய கோணம் வெவ்வேறு மாதிரியாக இருக்கும். அவர்கள் கண்ணதாசனை பற்றி பேசினார்கள் என்றால், என்னை போராட் பேசினால் அதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் பேசுகின்றவர்கள் அப்படி இல்லை. வேறு கோணத்திலே அதை கண்ணதாசனை நாமெல்லாம் பார்க்கின்ற வகையிலே அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அந்த வகையிலே கண்ணதாசன் என்று பார்க்கும்போது முத்தையாவாக இருந்த அவர் கண்ணதாசனாக மாறிய பிறகு அவருடைய வாழ்க்கையை பிடிக்கும்போது அவர் கவிஞனாக, திரைப்பட கவிஞனாக வர வேண்டும் என்கின்ற எண்ணம் அவருக்கு இல்லை. அவர் திரைப்படத்துறையிலே திரைப்பட ஒரு கதை ஆசிரியராக, வசனத்தை எழுதுபவராக அப்படித்தான் விளங்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்து அப்படி அதற்கேற்ற முயற்சிகளை எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் அது தமிழ் செய்த ஒரு தவத்தின் காரணமாக அவர் கவிஞராக, கவியரசு என்று போற்றப்படுகிற நிலையிலே, கவியரசன் என்று போற்றப்படுகிற நிலையிலே அவர்கள் எழுதியிருக்கின்ற கவிதைகள் என்று பார்க்கும்போது நம்முடைய 20ஆம் நூற்றாண்டுடைய கம்பன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவர்கள் தன்னுடைய கவிதைகளை படைத்திருக்கிறார்கள். அதில் இருக்கின்ற நயங்கள் என்று பார்க்கும்போது ஏறக்குறைய பாமரர்கள் கூட புரிந்து கொள்கின்ற வகையிலே அந்த நயங்களை அமைத்து அதை
ஆய்வுரை கூட எழுதியிருக்கார்களே என்று இயக்குகின்ற நிலையிலே அந்த கண்ணதாசன் தன்னுடைய பாடல்களை அமைத்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய காவியங்களை நாம் படித்தாலும் அது இயேசு காவியமாக இருக்கலாம் அல்லது வேறு காவிய தைப்பாவையாக இருக்கலாம். அந்த காவியங்களை படிக்கும் போது கூட அந்த தமிழை நாம் உபயோகிக்கின்றோம். அப்படிப்பட்ட சிறப்பான நிலையிலே எழுதிய கண்ணதாசனுடைய பாடல்களை பற்றி ஒரு கோணத்திலே என்ன கோணம் என்று நான் அவர்களிடம் கேட்டபொழுது அவர்கள் சொன்னார்கள், ஆடிப்பூரம் வருகிறது, ஆண்டாள் நட்சத்திரம், அதனால நான் கண்ணதாசன் ஆண்டாள் இவைகளையெல்லாம் இணைத்து பேசலாம் என்று இருக்கிறேன் என்று சொன்னார்கள். இப்படி பேசுகின்ற ஒரு சக்தி அது பாடுவதற்குத்தான் இருக்கும். ஏன் என்று கேட்டால் அவர்கள் படிக்கின்ற காலத்திலேயே கண்ணதாசன் மீது ஒரு பெரிய ஈடுபாடு கொண்டிருந்தவர்கள். இலக்கியத்திலே அதிக ஆர்வம் கொண்டு பல்வேறு இலக்கிய நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டவர்கள். கல்லூரியிலே படிக்கும்போது சிறந்த மாணவி என்கின்ற ஒரு பட்டத்தை அவர்கள் வாங்கியவர்கள். அது வாங்கியது மட்டுமல்லாமல் இந்த கல்லூரி இந்த பள்ளியிலேயே அவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று நம்முடைய தலைவரையா அவர்கள் கேட்டுக்கொண்ட நிலையிலே 2 ஆண்டுகள் இந்த பள்ளியிலே அவர்கள் பணியாற்றினர். 5 ஆண்டுகள் நான் எனக்கு தெரியல. அந்த வழியிலே அப்படி பணியாற்றிய அவர்கள் இப்பொழுது திசை மாறி என்று சொல்லும்போது நானும் திசை மாறி போனவன் தான். திசை மாறி அவர்கள் இப்பொழுது வீடியோவாக அவர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வழியிலே பார்க்கும்போது அவர்களுடைய அந்த இலக்கிய ஆர்வம் இன்னும் தீரவில்லை. அந்த இலக்கிய ஆர்வத்திற்கு ஒரு வடிகாலாக இந்த நிகழ்ச்சி இருக்க வேண்டும் என்ற நிலையில்தான் அவரை பேச அழைப்பது என்று முடிவெடுத்தோம். அந்த வகையிலே அவர்களும் அதை அன்போடு இசைந்து நான் பேசுகிறேன், அதுவும் திருவாடிப்புறம் வருவதாலே ஆண்டாளோடு ஒன்று பேசுகிறேன் என்று அவர்கள் இசைந்து வருகை சென்றிருக்கிறார்கள். அவர்களை வரவேற்கிறேன். இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை எல்லாம் அமைத்து நமக்கு சுயினை ஒவ்வொரு வாரமும் அளித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய தலைவர் அவர்களை எந்த அளவுக்கு பாராட்டினாலும் நாம் அவருடைய பாகம் படைத்து இப்படிப்பட்ட இந்த நிகழ்ச்சிகள் தொடர அவர்கள் இன்னும் ஒரு 100 ஆண்டு இருந்து நமக்கெல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று பெருமாளை கேட்டுக்கொள்கிறேன். இங்கே வருகை தந்திருக்கின்ற சிந்தனையாளர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நல் வரவினை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியினை தொடங்கி அவர்கள் பேசுமாறு உங்களுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இசை மாறி போனவர்கள் இசை மாறி போனவர்கள் சூடி கொடுத்து கண்ணனையும் பாடி கொடுத்து கனி தமிழையும் ஆண்டிற்கும் ஆண்டாளின் மலர்களை அன்போடு வழங்குகிறேன். கண்ணனுக்கு அடிமை என்று துணை பெயர் இருந்தாலும் கவிக்கு அரசராக வழங்கும் கவியரசையும் அன்போடு வழங்குகிறேன். இதுவரையும் நினைத்து பார்க்கவும் ஒரு நல்ல தலைப்பை இன்று இங்கு கொடுத்திருக்கும் சிந்தனா அமைப்பின் தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர் சகோதரர்களுக்கு எனது அன்பார்ந்த வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க குறித்த தலைப்பிலும் கண்ணதாசன் பாடல்கள் அப்படின்னு தான் சொன்னாங்க. இது ஆடி மாதமாக இருக்கிறதால ஒன்றை தெரிஞ்சுட்டு போது இன்னொன்றையும் நம்ம சேர்த்து தெரிந்து கொள்வோம் அப்படின்றதால தான் கண்ணனை ஆண்டாளும் கண்ணனுக்கு அடிமை. கண்ணனும் கண்ணதாசனும் ஆண்டாளும் எப்படி தமிழால ஒன்றுபடுத்தாங்க, எப்படி ஒருத்தர் கருத்து ஒருத்தர் எடுத்து ஆண்டிருக்காங்க அப்படின்றத பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன். திருப்பாவை சின்ன வயசுலேருந்து ஓரளவுக்கு பழக்கம். கண்ணதாசன் பாட்டும் அதே மாதிரி பக்கத்துலேயே திரையரங்கிறதுனால வானொலி இருந்தாலும் இப்போ கேட்டு அதுவும் பழக்கம். ஆனால் ரெண்டும் தனித்தனியாக தான் நான் கேட்டுக்கிறேன். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு தான் அழகா இதை பார்க்கும்போது இது இந்த கருத்து இருக்கே, திருப்பாவையில இவ்வளோ கண்ணதாசன் கருத்து இருக்கே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. சரி, ரெண்டுத்தையும் ஒன்றா இப்படி சொல்லலாம் அப்படின்னும் முதல்ல ஆண்டாள் குறித்த உயர் கொண்டாடி தனியன் அன்னவயல் புதுவை ஆண்டார் அரங்கற்கு பந்து திருப்பாவை பல்பதியம் இன்னிசையார் பாடி கொடுத்தார் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாடை சொல்லி. இந்த தனியை பற்றி எனக்கு பிறகுதான் தெரியும். இந்த தனியனோட கருத்தை தான் அண்ணனோட கோவில் படத்துல சிறப்பாகவும் செழிப்பாகவும் கண்ணதாசன் பாடியிருக்காரு. சூடி கொடுத்தாள் பாவை படித்தாள் சுடராக என்னாள் தமிழ் ஜொலித்தாள்
அந்த காவிய நாயகி சீதையும் சேர்த்தே இந்த பாட்டில் எப்படி பெண்கள் தனித்துவமா இருக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி சொல்றாரு. ஆண்டாளை பற்றி பாடியவர் மீனாட்சியை பற்றி இப்படியே சொல்றாரு. கோழி மீனாள் பூவையானாள் சொக்கேசன் துணையோடு பூவோலம் போனாள் மாலை கண்டாள் கோயில் கொண்டாள் மாடித்த மூர்த்தி பொழி வீசி நின்றாள் தென்றல் தொட்டு ஆட தன் சங்கத்தாள் பாட தன் மக்கள் வெள்ளம் சூட கோவில் கொண்டாள். இப்படி மீனாட்சி எப்படி தனித்துவமா இருந்தாங்கன்னா மீனாட்சி வந்து புகைப்பெரும் படைத்தன சொக்கநாதனை மணந்து ஆளுமையோடு மதுரையை அரசாட்சி செய்து தன் மக்கள் வெள்ளமெல்லாம் சூழ ஒரு காவல் தெய்வமாக இருந்து ஆண்டு கொண்டு வருகிறார் அப்படின்னு மீனாட்சி சொல்றாரு. அடுத்தது சீதையை பற்றி சொல்லும் போது சீதைக்கு எல்லாம் இப்ப வந்து ஆண்டாள் எப்படின்னா அவங்க தண்ணி பெரும் படத்தை கண்ணனுடைய சேர்ந்து மாலையிடோடு அவருடைய வாழ்க்கை நிறைவு பெறுகிறது. மீனாட்சி வந்து திருமணமாகி சொக்கநாதனை மணந்து அரசாட்சி செய்வதோடு அது நிறைவு பெறுகிறது. சீதை என்ன அப்படின்றத இந்த சொல்றாரு. மாலை சூடி வாழ்ந்த வேளை வனவாசம் போனான் பிரியாத சீதை ராவணாம் தந்தராம் நவநாக குசனாக உருவான நீரம் மாமன்யங்கள் அப்படிங்கிற மாதிரி சீதையோட பிடிச்சிருப்பாரு. எப்படின்னா சீதையை வந்து மாலை சூட்ட பொழுது மட்டும் இல்லாம அதுக்கு அடுத்தடுத்த எந்த ஒரு நிகழ்விலையும் வனவாசம் போனாலும் பிரியாம ராமன் கூடவே சென்றாரு. இந்த மாலை சூடி வாழ்ந்த வேலை வேலைன்னா பொழுதுன்ற ஒரு அர்த்தம், வேலைன்னா மன்னவன் நாயகன்ற ஒரு அர்த்தம். மாலை சூடி இருந்த நேரத்திலையும் சரி காட்டுக்கு போகிற நேரத்திலையும் சரி கணவனை விட்டு பிரியாத சீதை இருந்தா. அது மட்டுமல்ல ராமனுடைய நாமம் தந்த ராகத்திலே லவன் குசல் என்று 2 கீதங்களை படைத்து இந்த பாரதநாட்டுக்கே தாய்மையை எடுத்துக்காட்டும் ஒரு தெய்வீக பெண்மணியாக சீதை இருக்கிறார் என்று சொன்னாங்க. இப்படி 3 விதமான பெண்கள் திருமணம் நதி பருவத்தை ஒரு பெண், திருமணமாகி அரசாட்சி செய்கின்ற ஒரு பெண், பிள்ளை குட்டிகள் பெற்று தாய்மை அடைந்து மற்றவர்களுக்கு கருணையோடு விழுந்துகிற பெண். இப்படி ஆண்டாள் மீனாட்சி சீதையை இந்த பாட்டில் கொண்டு வந்திருக்காரு. இப்ப என்ன தோணுது அப்படின்னா நிறைய ஆண்கள் நினைச்சிருக்கலாம் இது என்ன எல்லா பாட்டையும் கூட்ட மட்டுமே சொல்லிட்டாங்க, இதுல ஆண்களுக்கு ஒரு பங்கே இல்லையா அப்படின்றாங்க. பெண்கள் தனித்துவமா இருந்தா கூட தனியா இருக்கக்கூடாது, யாராவது ஒரு ஒழுங்கிறப்பு இருந்தா அவங்களோட வாழ்க்கை ரொம்ப பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் அப்படின்றதால இந்தியா அந்த மாதிரி சொல்றாரு. மாமன் என்று சொல்ல ஓரங்கள் இல்லை அங்கே அந்த அண்ணன் கொண்டு இங்கே அண்ணி உணர்ந்து அப்படி எத்தையே பெண்ணுக்கும் ஒரு அண்ணன் ஒரு உறவு தான் அவங்களோட வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும். இப்ப நம்ம ஆண்டாள் சரிதத்திலேயே பார்ப்போம், 100 தடாவில வெண்ணையும் 100 தடாவில அக்கார அடிசலையும் நீ ஏத்துக்கிட்டா நான் அவங்களுக்கு 1 100 1000 கொடுக்கலாம் அப்படின்னு நினைத்தாங்க. அவங்க கோரிக்கையை திருமணமாகி நிறைவேற்ற முடியல. அதுக்கு பின்னாடி அந்த ராமானுஜர் தான் அவரோட கோரிக்கையை நிறைவேற்றி வைத்தாங்க. அண்ணனா இருந்தா ஆசையை நிறைவேற்றி வைப்பாங்க, ஆசையை நிறைவேற்றி வைக்கிறவங்க தான் அண்ணனாம ஆகிட்டாங்க அப்படின்றத இந்த சரித்திரம் நம்ம சொல்லுது. அதே மாதிரி மீனாட்சி வந்து இந்த மாதிரி ரொம்ப அரச ராணியாவே அரசியாவே இருந்தா கூட கண்ணழகர் வந்து கைப்பிடித்து கொடுத்து திருமணமாகி அந்த அண்ணன் முறையில நடந்துட்டாங்க பார்ப்பாங்க. சீதைக்கு அந்த வாய்ப்பு இல்லை. ஒருவேளை அண்ணன் இருந்தா சீதையோட வாழ்க்கை கூட இவ்வளவு துன்பம் இல்லாத இருக்குமோ அப்படின்னு நாம அதில் சிந்திக்கலாம். இதுல என்ன அப்படின்னா ஒரே பாடல்ல பாட்டுக்கு ஒரு ஆண்டாளையும் நாட்டுக்கு ஒரு மீனாளையும் ஏட்டுக்கு ஒரு சீதையும் கொடுத்து தனித்துவமான பெண் எப்படி இந்த தமிழ் சமுதாயம் கொண்டாடுகிறது என்பதை தனது திரைப்பாடலாலே பாடி தாய்மாக கண்ணதாசன் நமக்கு எல்லாம் ஒரு சிந்தனை இருந்து அளிக்கிறார். இப்ப நம்ம தாய்க்குள்ள வரலாம். கண்ணனுக்கு கண்ணனை ஆண்டவன், கண்ணனுக்கு அடிமை கண்ணதாசன். 2 பேருமே என்ன சிறப்புனா 2 பேருக்குமே அது துணை பெயர் தான். கோதையோட துணை பெயர் ஆண்டாள், முத்தையாரோட துணை பெயர் தான் கண்ணதாசன். அது எப்படி கண்ணதாசன் வந்திருக்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் தெரியாதவங்களுக்கு என்ன ஒரு தகவல் சொல்லணும் அப்படின்னா
அவர் எழுத்துத்துறையில அறிமுகமாக இருக்கும்போது வாய்ப்பு எதுவும் கிடைக்கல, அதனால பத்திரிகையில வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு அவர் போனாரு. அங்க வந்து அந்த பத்திரிகை ஆசிரியர் கேட்டாரு, உன் பேர் என்ன, இதுவரை எல்லாரும் எழுதியிருக்கியா அப்படின்னு. அவருக்கு வந்து நான் எழுதியிருக்கேன் சார், எழுதியிருக்கேன் ஐயா, உன் பேரை சொல்லு, புனை பேர் ஏதாவது இருக்கா அப்படின்னாரு. நம்ம புனை பேரே எழுதி ஆலா எஸ் ஆலாசா முத்தையா தானே எழுதியிருக்கோம், திடீர்னு வந்து கண்ணதாசன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ அவர் இருந்த காலத்துல வந்து பாரதிதாசன், வாணிதாசன், கம்பதாசன் இப்படிலாம் தாசன் பேர் வச்சு அதில் ஒரு ஈர்ப்பு, அதில் ஒரு கவர்ச்சி இருந்துருக்கணும். கண்ணதாசன் பேர் இல்லையா அப்படின்னாரு. நான் கேள்விப்பட்டிருக்கேன், படிச்சிருக்கேன் அப்படின்னாரு. அது படிச்சுக்க வாய்ப்பே இல்லை, அந்த பேர் உருவானதே ஒரு சில வினாடிகளுக்கு முன்புதான். அதனால அதுதான் கண்ணனோட திடீரென்று எடுத்த அரசியல் அவதாரம் போல இந்த பேரே அவருக்கு கண்ணதாசன் பேரே ஒரு திடீர்னு வந்த இது. இப்ப நம்ம திருப்பாவையில என்ன சொல்றாங்க, முதல் வாசகர் பார்த்தீங்கன்னா, மார்கழி திங்கள் பணி நிறைந்த நன்னாள நீராட கோவில் கோகமியும் சீர்மரபு ஆய்வாடி செல்வ செல்வீரார் பூர்வே கொடுகொழியன் நந்தகோபன் குமரன் ஏறாந்த கண்ணி யசோதை இளஞ்செல்வம் கார்மேனி சேர்க்க கதிமதியும் போன்றார் நாராயணனே நமக்கே மறை தருவாங்க. இப்ப என்ன பார்க்கணும்னா, கார்மேனி செல்வன் கரிய உருவம் சிவந்த கண், கருப்பு சிவப்பு சேர்ந்த ஒரு இணைப்பாக கண்ணனை காட்டுறாங்க. எதுவுமே ஒரு முரண்துணையில இருந்தா அது ஒரு அழகு. அதனாலதான் கருப்பும் சிவப்பும் இருந்த கண்ணன் ஒரு அருளுக்கு வடிவமாக இருக்கிறார். இந்த பாட்டை தான் ஒரு வேடிக்கையா பரிசீல கொண்டாந்துருப்பாரு. கூந்தல் கருப்பு குங்குமம் சிவப்பு அதுதான் இந்த பாடலோட சிறப்பு. கருப்பு சிவப்பு தாமரைப்பூ, அது ஒரு சிறப்பு. அடுத்து இரண்டாவது பாசனத்துல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடல் பைய துணிச்ச பரமனடி பாடி நெய்யுள்ளோம் பாடுகிறோம் நாட்காலே நீராடி மையும் எழுதும் மலரிட்டு நாம் புரியும் செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றோரும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயுமாறு எண்ணி உமதேலோ என்பவர். இப்ப நம்ம ஒரு மனதுல ஒரு வைராகியம், ஒரு கொள்கை, ஒரு லட்சியம் இருந்தா அதுலயே தான் நம்மளுடைய முழு கவனமா இருக்கணும். எந்த குண அலங்காரத்திலையும் ஒரு அகரச்செருக்களையும் மன மகிழ்ச்சியையும் தன் திருப்பத்துக்கும் எப்பவுமே நாம இடம் கொடுக்கவே கூடாது. அதனால இவங்க என்ன செய்யறாங்கன்னா, நாம செய்யற வேலைகள்லாம் அந்த பார்க்கடல போய் எதிரொலிக்கணும். நாம வந்து நம்மளோட குண அலங்காரத்தை பத்தி சிந்திக்கவே கூடாது. மையிட்டு எழுத மாட்டோம், மலரிட்டு புரிய மாட்டோம், கண்ணா கண்ணான்னு அவனையே நினைச்சிருக்கோம் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் வந்து கண்ணதாசன் சொல்றாரு. எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா, என்னை விட்டு உன்னை பிரிக்க முடியுமா, எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா, கண்ணனாடும் கடலில் உன்முகம் இருக்கும், காற்றினாடும் ரோஜா சிவந்தே சிரிக்கும், அன்பு உண்மையாயிருந்தால் உன்னை அழைக்கும், அன்பு உண்மையாயிருந்தால் உன்னை அழைக்கும், இன்பமே எங்குமே தங்கிடும். எப்படி இந்த பக்தர்களுடைய குரல் வந்து பார்க்கடல கேட்கிற மாதிரி இவங்க அன்பா பாடுற பாட்டு எங்க இருந்தாலும் அந்த அவருடைய கணவனையோ இல்லை தலைவனையோ கொண்டாந்து சேர்ந்து வந்தாங்க. பூமில்லை பொட்டுமில்லை புன்னகை இல்லை, நீ இல்லாத உலகத்திலே சிங்காரம் இல்லை, வாழ்வுமில்லை பழகமில்லை சந்தோஷம் இல்லை, வருவரை நிம்மதி இல்லையே. ஒரு லட்சியத்தை அடையணும்னா நம்ம எந்த உரை இன்பத்திலையும் நம்ம மன விருப்பத்துக்கும் இடம் கொடுக்க கூடாது அப்படின்றதுதான் ஆண்டாலும் கண்ணதாசனும் இந்த பாட்டு வழியா நமக்கு சொல்றாங்க. இன்னும் நாலாவது வாசகத்துல ரொம்ப அதிசயமான சில உண்மைகளை பார்க்கலாம். அந்த கருத்து உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கலவே ஆழியில் புகழ்ந்து கொடு ஆர்த்து ஏறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாடிய தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழிப்போல் நீக்கி மலர்புரை போல் நின்று அறிந்து தாயாரை சாரங்கம் உடைத்த சரமழைப்போம் வாழ உலகில் பெய்கிறார் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ச்சியோ எவ்வாறாய் அப்படிங்கிறாங்க. இது வந்து மழையின் சிறப்பு
ஆக்கப்பூர்வமா சிந்திச்சு சொல்லியிருக்காங்க. இந்த கருத்தை அர்த்தமுள்ள இந்த மத நூல்களையும் அவருடைய தனி பேச்சிலே கண்ணதாசன் மிக சிறப்பாக குறிப்பிட்டிருப்பாங்க. ஆனா அதை வருட பகவானே நீ வந்து கடலிருந்து தண்ணியை எடுத்து, அதாவது நீரை முகர்ந்து எந்த ஒளிமறைவும் இல்லாம திருப்பி பூமிக்கே கொடுத்துட்டு அவங்களோட சங்கு போல கட்டி சாரத்தை போல நீந்தி சங்கு போல அதிர்ந்து வாழறதுக்காக நீ வந்து தெரியணும் அப்படின்பாங்க. இதனோட கருத்து வந்து உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா இதை எழுதுனா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து இதுல வந்து எழுத்து இந்த தமிழுக்கே ஒரு சிறப்பான நகரம் வரலாறு இந்த பாட்டை இருக்கு. கருத்தை என்னமே எழுத எழுதி பார்க்கலாம். 8 வந்தாலே அது அந்த எதுவுமே கிடைக்கிறது கஷ்டம். 11 அந்த நகர ஒளி அவங்க சொல்லியிருந்தாங்க. கண்ணதாசன் பாட்ட எல்லாமே வந்து இதே மாதிரிதான் தமிழை ஆட்சி செய்திருக்கோம். இப்ப கூட சொல்றாங்க, என்ன பாதை உள்ள பாதை இடை நெடிந்தால் இந்த பாதை, அந்த நகர இடையில பாதையோட நகரம் போச்சுன்னா அது பாதையாயிடுது அப்படின்றாங்க. மாடியிலே காலைக்கு மடியிலே விழுந்து மாடிக்கு நன்றி சொல்லவா அப்படின்றாரு. மாடியில அந்த காலை எடுத்து போயிடுச்சுன்னா அது மடியாயிடுறாரு. நாடி குடிக்குது உண்மை நாடி குடிக்குதுன்றாங்க. நாடினா பெயர் சொல்லா இருக்கும். அது ஒரு வித்து அதை கொஞ்சுவாங்க, அது நாடி வினையாகுது. இதனால இப்ப நிறைய பணிமாடுகள்லாம் அந்த சந்தி படைகள் ரொம்ப சகஜமா போயிடுச்சு. ஒரு வித்தால நம்ம என்ன பெரிய வித்தியாசத்தை கொண்டாட முடியும் அப்படின்றது இந்த பாட்டு ஒரு உதாரணம். அப்புறம் இன்னும் கூட சொல்றாரு என்னன்னா, தமிழ் இலக்கணம்னாலே நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அப்பதான் தூக்கம் வந்துட்டு சரியா இது பண்ண முடியல, அந்த தவறுகள் வந்து வளர வளர இன்னும் எவ்வளவு மோசமா எழுத முடியுமோ அந்த மாதிரி இருக்கு. எந்த ஒற்றுக்காரனும் தெரியல, எந்த வரக்கூடாதுன்னு தெரியல. நான் நிறைய இடத்துல பார்க்க வந்து கூட்டத்தில் கலந்து கொண்டேன்னா அங்க ஒரு கட்டான ஒரு இது போட்டு கலந்து கொண்டே போகிறாங்க. அதெல்லாம் நான் இந்த அலுவலகத்தை திரும்ப படம் ரொம்ப பார்க்காதீங்க, ஐயோ எல்லாரும் பார்க்காம இருக்க முடியல, 2 வரையாவது தப்பில்லாத எழுதுங்கள, இதுக்கு மேல என்னால கொடுத்துக்க முடியல அப்படின்னு சொல்லி அலுவலக வேலையோட இருக்கிறது தான் வழக்கம். இன்னொரு எல்லாமே தமிழ் படிச்சிருப்பீங்க. அதுல என்ன கண்ணதாசனோட இது விளையாட்டு அப்படின்னு பார்க்கும்போது வந்து இறந்த கால இடைவெளி அப்படிங்கும் போது செய்தி வந்தேன் கல்வி அந்த மாதிரி எழுத வந்துடும். எதிர்காலத்திலையும் பாட்டி எழுதலாம். போவேன் வருவேன் காண்பேன் செய்வேன் அப்படின்னு இருக்கலாம். இதெல்லாம் குறைவாக வந்து நிறைய இந்த மாதிரி சொற்களை போட்டு நம்மளால பாட முடியும். ஆனா நிகழ்காலத்திலேயே வருகின்றேன் செய்கின்றேன் சொல்கின்றேன் அப்படின்னு பாட உள்ள வரணும். அப்படி ஒரு பாட்டு எழுதுறதுக்கு கஷ்டம். ஆனா அதை கண்ணதாசன் ரொம்ப சுலபமா எழுதியிருக்காரு. அழகு சிரிக்கின்றது, ஆசை குறைக்கின்றது, பழக பக்கம் வருகின்றது, வானம் பொழிகின்றது, பூமி நனைகின்றது, மேனி பொழிகின்றது, வெள்ளம் வழிகின்றது. இந்த பாட்டுல 24 நிகழ்கால இடைவெளியில பாட்டிருக்காங்க. கருத்தை தெரிஞ்சவங்க இந்த சொல்லையே எழுதலாம். அதே மாதிரி எந்த பாட்டிலையும் ஒரு புதுமையா இருக்கும், ஒரே மாதிரி சொல்லாட்சி வரணும் அப்படின்றதால காயெல்லாம் வர மாதிரி ஆக்கிட்டார், பாலெல்லாம் வர மாதிரி பால் தமிழ் பால் என்று நினைப்பால், தேனெல்லாம் வர மாதிரி பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் வர துடித்தேன், பூவெல்லாம் வர மாதிரி பூவா பூத்திருக்கு, பூமியிலே 1000 பூ, பூமியிலே சிறந்த பூ என்ன பூ அன்பு அப்படின்ற இந்த பாட்டை வந்து எல்லாமே பூவாவே நமக்கு கொண்டாடிருப்பாரு. அதனால ஒரு தமிழ் இலக்கியத்தை ரசிக்கிறனாலும் அதுல இருக்கிற ரொம்ப ருசிக்கிறனாலும் கண்டிப்பா கண்ணதாசனோட பாட்டை நாம தெரிந்து படிக்கும் மகிழலாம். அதே மாதிரி நான் ஆரம்பிக்கிற பாட்டு ஒரு பாட்டு முழுக்க நாளே முடிக்க சட்டி சுட்டலடா கை விட்டலடான்ற பாட்டை பார்த்தீங்கன்னா எல்லாமே நாளே முடியும். நீங்க முடியறதா யாரடி வந்தா என்னடி சொன்னா என்னடி இந்த உல்லாசம் என்ற பாட்டையும் 24 டீயாவே முடியுது. அது மாதிரி எந்த ஒரு பாட்டை எடுத்தாலும் அதுல ஒரு உண்மையை கூட்டி காட்டுறதுல கண்ணதாசன் ரொம்ப சிறப்பானது. அதனால படிக்கிற நிறைய பேர் வந்து பள்ளிக்கூடமே போயிருக்க மாட்டாங்க. ஆனா அந்த திரையரங்குமே பள்ளிகளாக மாற்றி அந்த கவிதை சுமையை பாவர்களுக்கு கொடுத்தவர் யாருன்னு பார்த்தோம்னா
பேரளவும் கேட்டிலையோ பின்னாய் எழுகிறார் பேய்மொழி நஞ்சுண்டு கள்ளச்சரணம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரையில் துயில் அமர்ந்த விட்டினை உள்ளத்தில் கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரளவும் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேறுவார்கள். இது அந்த அதிகாலை பொழுதுல நம்ம காட்டுற காட்சிகள் நாம என்னென்ன பார்க்கிறோம், அது எப்படி பக்தியோட இந்த இயற்கை இருக்குது அப்படின்றத ஆண்டாள் இந்த பாட்டுல சொல்லியிருக்காங்க. என்னன்னா அங்க பறவைகள் மொழிதான் கேட்குது, உள்ள கோயில்ல அந்த சங்கி மொழி கேட்குது, எல்லா இடத்துலயும் ரொம்ப இனிமையா இருக்கு. உள்ளத்துல ஹரியற்ற பேரளவும் ஹரி ஹரி ஹரியற்ற பேரளவும் எல்லா இடத்துலயும் ஒழிக்குது அப்படின்றாங்க. இதை ஒரு திரைப்பட பாடல் பாடப்பட சொல்லியிருக்காரு. திருப்பாவையில பார்க்கும்போது அடடா இந்த பாட்டு தானே கண்ணதாசன் அதில் பாட்டாரு, அது நம்ம படிக்க
வளர தரித்திரனாகி தான் தீர்த்து நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சம் வயிற்று நெருப்பெருக்கின்ற நெடுமாறி. இதுதான் அந்த கண்ணனுடைய வரலாறு. என்ன சொல்றதுன்னா, ஒருத்திக்கு மகனாக பிறந்து வேறு ஒருத்திக்கு மகனாக வளர்ந்து கம்சனுக்கு ஒரு பெரிய வயதை உண்டாக்குனாரு அப்படிங்கிறாரு. இதே படக்காட்சியில எப்படி இருப்பாரு, உனக்கு கொண்டு பார்த்துருக்காங்களாமே, அவன் எப்படிப்பட்டவர் நீ சொல்லு அப்படிங்கிற சொல்லு கதாநாயகி கேட்கும் போது கதாநாயகி இதே வரி அப்படியே எடுத்து பாடுறாரு. ஒருத்தி மகனாய் பிறந்தவனா, ஒரு நிலங்களாய் வளர்ந்தவனா, ஒருத்தி மகனில் உயர்ந்தவனா, உயிரின் உயிராய் தந்தவனா. அப்படி அவர் கண்ணில் எப்படி ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் வளர்ந்தார்களோ, அது மாதிரி கணவனாக வரப்போறவர் கூட ஒவ்வொரு பெண்ணுக்கும் கணவன் வந்து ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மனதில் நிறைந்து வாழறாங்க அப்படின்றது. கண்ணன் எப்படி இருக்காரோ அது மாதிரி கணவனும் ஒருத்திக்கு மகனாக பிறந்து இன்னொருத்திக்கு மனதில் நிறைந்து குடும்ப வாழ்க்கை நடத்தாங்கன்றத அடியை கூட மாற்றாம அதே ஒருத்தி மகனாய் பிறந்து அப்படின்றத கொண்டாந்துருக்காங்க. இன்னும் நிறைய இருக்கு. அடுத்ததாக பார்க்கும்போது அந்த 29வது பாசனம். சிற்றன் சிறுகாலை வந்து உன்னை சேவித்து கொற்றாமரை அடியே போற்றும் பொறுப்பேனாய் பெற்றம் மேய்த்துள்ள குலத்தில் பிறந்தினி குற்றேவர்களை கொள்ளாமல் போகார். இச்சை பறை கொள்வான் அச்சுத்தான் கோடித்தார் எச்சைக்கும் ஏழேழு பிறவிக்கும் குந்தனோடு உற்றோமே யாவும் உமக்கே நாம் ஆள் செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றையோ என்பாவாய்கிறாங்க. இதே கருத்துதான் தலைவி வந்து தலைவனை பார்க்கும்போது எத்தனை பிறவி எடுத்தாலும் நான் வந்து உன் கூட தான் இருக்கேன், உன்னையே நினைச்சுக்கிட்டேன், நீ எங்க இருக்கியோ நானும் அங்கதான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. எங்கே நீயோ நான் வந்தே உன்னோடு அதை தானே கொண்டவனே நான் என்னோடு என் கண்ணோடு. எங்கே நீயோ நான் வந்தே உன்னோடு காலம் வரும் என் கனவுகள் எல்லாம் கண்டு வரும். காத்திருப்பேன் என் பாதையில் தெய்வம் இணைந்து விடும். காதல் என்றால் சேயாரே, கருணை என்றால் தாயாரே, கண்ணா உந்தன் நிழலாரே, உனக்கென நான் வாழேன். எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு. ஒரு நிமிஷம் அடுத்தது நாச்சியாரத்துக்கு ஒழுங்கி போகிறோம். திருப்பாவையில் எவ்வளவோ பாடியிருந்தாலும் கண்ணன் வந்து முழுமையான அருள் கொடுத்தனர். அதனால அவங்க மறுபடியும் தன்னுடைய ஆற்றாமையை நாச்சியாரின் மொழியில 143 பாசுரங்களையும் சொல்லினாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, திருவேங்கட அவங்களுக்கு ரொம்ப 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 ஈடுபாடு. சங்கமா கடற்கரைந்தார் கண்முகில்லார் வேங்கடத்து செங்கன்மான் சேவடிக்கு அடிவீழ்ச்சி விண்ணப்பம் புகைமே குங்குமத்தின் குழம்பழிய புகுந்து கொண்டான் தங்குமே என் ஆவி தங்கும் என்று விரைகிறேன். என் மனசுல அவன் வந்து குடிப்பு கொத்து ஒரு நாளாவது என்னை வந்து அடைஞ்சாதான் ஏமா ஆவி வந்து உடம்புல தங்கும் அப்படின்னு வேகங்களே இப்படி சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இதையும் ஒரு நல்ல பாடல் மூலம் கொண்டாந்துருக்காங்க. கண்ணதாசன் புத்தகத்தை உள்ளே படத்தை எடுத்து வந்திருக்காரு. காத காதல் என்று பேச கண்ணன் வந்தானோ, காலம் பார்த்து ஜாலம் செய்ய மன்னன் வந்தானோ, மன்னன் வந்தானோ, கண்ணாடி கொண்டாடும்
இன்னும் அவங்க தென்றலை பற்றி என்ன அப்படிங்கிறாங்கன்னா, தென்றல் வந்து எப்பவுமே கொடுமை தான் செய்யுமா காதலில் இருக்கிறவங்களுக்கு. அதை வந்து அவங்க வந்து கேட்குறாங்க, அந்த தென்றல் செய்கிற கொடுமை என்ன அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மாமுத்த ஈஸ்வரியும் மாமுனிதான் வேகெடுத்து சாமத்தின் நிறம் கொண்ட தாடாளன் வார்த்தை என்னை காமத்தீயுள் புகுந்து கருவப்பட்டு இடைக்காமல் ஏமத்தோர் தென்றலுக்கு இனி இலக்காய் நான் இருப்பேனே அப்படின்றார். அழகா முத்து மாதிரி மழை பொழியிற மேகங்களே, சாமந்தி இருட்டு நிறம் கொண்ட, அவன் என்னதான் சொல்லிட்டு போனான், கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். அந்த காமந்தியை வந்து புகுந்து என்னை வந்து கொண்டுடுச்சு, இதில் போதா குறைக்கு நடுவரோட தென்றலை வந்து என் உயிரை வாங்கிட்டே போயிடுச்சு, இது என்ன ஒரு அநியாயம் அப்படின்றாங்க. இதை ஒரு அழகான பாடல ரொம்ப எளிமையா தாய் சொல்லி தந்தாங்க படத்துல சொல்றாங்க. தென்றலிலே எனது உடல் தேர்ந்தது பாரி, அது தின்றதெல்லாம் போக இங்கே இருப்பது மீறி, உறங்குது பொழுதும் உறங்குது நீ உறங்கவில்லை நிலவே, தான் உறங்குது காற்றும் உறங்குது நான் உறங்கவில்லை, நான் உறங்கவில்லை. இதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லணும்னா அந்த பாரணம் ஆயிரம், அது வந்து ஆண்டாள் தன்னுடைய கனவை வைக்கிற பாடல்கள் வாசகம். எப்பவுமே நம்ம எதை மனசுல தொடர்ந்து நினைச்சுட்டே இருக்கிறோமோ அது வந்து கனவா வரும். கனவுல வந்து தீவிரமா இருந்தா அது கனவாகவும் மாறும். உன்னை தூங்க செய்வதல்ல கனவு, தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு அப்படின்னு அப்துல் கலாம் ஐயாவும் சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன கனவு காட்சியில ஆண்டாள் கண்டாங்கிறத நம்ம எல்லாருமே அதை படிச்சிருக்கோம். மக்களை போட்ட வரிசக்கம் நீச்சூழல் துணைத்தாலும் நினைத்தாட்ட பந்தங்கள் மைத்திரம் நம்பி மதுசூழல் வந்திகள் கைத்தலம் கற்ற கனா கண்டிருந்தாங்க, அம்பிகை தந்த கனா கண்டாங்க, தீப்பொறி தந்த கனா கண்டாங்க, மஞ்சளை நீராட்டி யாரையுமே வருவதெல்லாமா கனா கண்டா அப்படின்றாங்க. இந்த கனவு பாட்டு நீங்க எல்லாருமே நல்லா படிச்சிருக்கீங்க. ஆனா இதே கனவை ஒரு ஆண் மூலமும் கல்யாண காட்சியில அவர் விவரிக்கிறாரு. நெஞ்சிருக்கும் வரையில் நிகழும் பார்த்திப ஆண்டு ஆவணி திங்கள் 20ஆம் நாள் திருவளர் செல்வி ராஜேஸ்வரிக்கும் திருவளர் செல்வன் சிவராமனுக்கும் நடைபெறும் திருமணத்திற்கு தங்கள் சுற்றம் சூழ வந்திருந்து வாழ்த்தி அருள வேண்டுகிறேன் அப்படின்னு ரகுராமன் அண்ணன் சொல்றாரு. அப்படி அவரை ஒவ்வொரு காட்சியா இருக்கிறாங்க. பொன்மணி கண்களில் அஞ்சனம் தீட்டி பூவையின் மன்னன் கைவளை மூட்டி தாய் வழியே வந்த நாணத்தை காட்டி மங்கை தான்
பாடி கந்தனுக்கு பாடவும் அவருடைய ஆண்டாளுடைய சொற்களில் அவர் மனதில் அப்படியே ஆழமாக பதிந்து விட்டதால் கண்ணனுக்கு பாடிய அந்த சொற்களை அப்படியே கந்தனுக்கும் பாடி இருக்கின்றார். அதே மாதிரி இந்த நாச்சியார் திருமொழியில தான் பெண்கள் தன்னுடைய எந்த மன ஆசை எந்த கூச்சல் எதுவும் இல்லாமல் யாருக்காகவும் பயப்படாம இருக்கக்கூடிய ஒரு புரட்சி பெண்ணாக ஆண்டாள் இருந்தார். ஒரு சங்கம் பார்க்க கூட கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தி திருக்குமோ மறுபசித்த மாதகண்டர் மாயமுடும் நாற்றம் விரும்பூற்று கேட்டின் செய் சொல்லாடி வெண்சங்கை சொல் அப்படின்னு தாங்கள் உள்ள உணர்வெல்லாம் தைரியமா சொல்லக்கூடிய பெண்களே இல்லை. சங்க காலத்துல கூட வெறும் இடைமறைவு தாய் கரையா இருந்தாங்க. இப்ப ஆண்டாள் வந்து துணிச்சலா என் மனசுல இருக்கிறத நான் சொல்லுவேன் அப்படின்றத என்ன சொன்னாங்க. அப்புறம் 13வது கிளாஸ்ல என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்க்கும்போது அது ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப உருக்கமாகவும் இருக்கும், அதே சமயம் நிகழ்ச்சியாக இருக்கிற மாதிரி சொன்னாங்க. அப்படி வந்து கண்ணன் சம்மந்தப்பட்ட எல்லா பொருளும் என் மேலே பட்டா என் மனது நான் வந்து உயிர் குருமாறு நிலைக்கும். இல்லைன்னா என்னால் மூச்சு பேச்சே இல்லை, என்னால் எழுந்து கூட நிற்க முடியல, அதாவது எழுந்து கூட எனக்கு முடியல. அப்போ நான் வந்து எழுந்து உட்காரணும் அப்படின்னா என்னென்ன செய்யணும்? அவன் மேலே அவனோட இடையில் அணிந்த தாடையை கொண்டாந்து என் மேலே விசிறுங்க. ஒருவேளை எனக்கு வந்து கொஞ்சம் சுயநினைவு வரலாம். அவன் மேலே போட்டிருக்கிற அந்த துளசி மாலையை கொண்டு வந்து என் குடல்ல சொல்லுங்க. ஒருவேளை எனக்கு வந்து சுய உணர்வு கொஞ்சம் திரும்பலாம். நான் கோமாக்கு போயிட்டு தான் எனக்கு கொஞ்சம் லேசர் திரும்பலாம். அதுக்கு அடுத்து வந்து அவனுடைய வாயை வந்து இருக்கு பாருங்க, அதளவுக்கு கொஞ்சம் வந்து எட்டால் அது விடலாம எனக்கு வந்து எனக்கு கொடுங்க. ஒருவேளை நான் வந்து எனக்கு தொண்டை தண்ணி கட்டி போகாம இருக்கும், நான் அதை குடிச்சா புல்லாங்குழி தொடையில் இருக்கிற அந்த தண்ணியை எடுத்து வந்து எனக்கு ஊட்டுங்க, எனக்கு ஒரு வேலை கொஞ்சம் தெளிவு வரும். இப்படி அவன் சம்பந்தப்பட்ட அனைத்துமே என் மேல் பட்டால் எனக்கும் கொஞ்சம் உயிர்ப்பும் உற்சாகமும் வரும். அதை முதல்ல செய்யுங்க. அதை விட்டுட்டு என் மேலே எதுக்கு நீங்க பழிச்சு சொல்றீங்க, எந்த புண்ணியில குடி ஊத்துற மாதிரி இந்த மாதிரிலாம் செய்யாதீங்கன்னு அவங்கள தோழிமார்களுக்கும் அன்னைக்கும் அவங்க சொல்றாங்க. இதே தான் வந்து கண்ணதாசன் மென்முறையாகவும் சொன்னதை மென்முறையாகவும், வன்முறையா சொன்னதை வன்முறையாகவும் சொல்றாரு. மென்முறையா சொன்னதுன்னா அண்ணனோட்டு என்னென்ன உகந்ததோ அதை தனக்கும் அதே மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. கண்ணன் மேனியில பட்டது தன் மேனியில பட்டா அதுவே ஒரு பெரிய சந்தோஷம் அப்படின்றாங்க. அதை சொல்றாங்க மென்மையா. உன்னை தொட்ட காற்று வந்து என்னை தொட்டது, உன்னை தொட்ட காற்று வந்து என்னை தொட்டது, அதுவே போதும் என்று பெண்மை என்று கேட்டு கொண்டது அப்படின்னு ஒன்றை தொட்டது எதுனால என்ன தொட்டா அது பெரிய சந்தோஷம் இல்லை. ஆனா ஆண்டாள் வந்து மென்முறையா மட்டும் இல்லை, ரொம்ப வன்முறையாகவும் இருக்காங்க. என்னன்னா நான் இருக்கிறேன்னா இல்லையா, உடலோ இல்லலோ என்று என்னால அவ்வளோ ஒரு கொடுமையான பாவியா இருக்கிறீங்க. இனி வந்து என்னதான் நான் நினைச்சிருக்கேன், ரெண்டுல ஒன்று பார்க்க தான் போறேன், எனக்கு பதிலே கொடுக்க மாட்டியா அப்படின்னு கொள்ளும் பயன் இல்லாத இந்த பொங்கை தன்னை கிழங்கோடு அள்ளும் அவன் மாவில் எரிந்து என் அழலை வைத்திருப்பேனே அப்படி அந்த மாதிரி விசிறி போட்டு என்ன இப்படி என்ன கொடுமை பண்றேன்னு அவங்ககிட்ட நேருக்கு நேரம் கேட்டுட்டு என் கஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்றாங்க. இதையே போல இந்த வன்முறை காதலையும் அவர் சொல்றாரு. துளி 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 மழை துளி அது தொட தொட சிரித்தது மலர் கொடி, துளி 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 மழை துளி என்னால் காண்பது வேறொரு உலகம், அங்கு நீன்றி எனக்கு அது வெறும் நரகம், என்னை வாட்டது வாலிப விரகம், அது நீ அடைத்தால் கொஞ்சம் விலகும் அப்படின்றது அந்த ஒளிவு மறைவு இல்லாம நான் இவ்வளோ மென்மையா சொல்லி பார்க்க நீ கேட்கவே இல்லை. சரி அதிரடியா நான் நடவடிக்கை எடுக்கிறேன்னா வரப்போறியா இல்லையா அப்படின்ற ஒரு அந்த வன்முறை காதலையும் ஆண்டாள் வழியிலேயே கண்ணதாசன் கொண்டு வந்திருக்கிறத நம்ம திரைப்படத்துல பார்க்கிறோம். அது மாதிரி இப்போ ஒரு பழக்கம் இருக்கும், அன்பு அதிகமாயிட்டா உயர்நிலை அர்ச்சனையே கிடையாது. பூவெல்லாம் கூட பூவம்மான்னு கூப்பிடுறாங்க, குயில கூட குயிலம்மான்றாங்க, மயிலம்மான்றாங்க. அவங்க அந்த திருமாலையின் சோலையில பாடும்போது குயில்கால் மயில்கால் கருவிழந்தாள், நீங்க கண்ணனோட நேரம் உங்களுக்கு அப்படியே வந்திருக்கு, என்ன இந்த மாதிரி என்ன கொடுக்கப்படுறீங்க, கோவை மணாட்டி முல்லை திராட்டி அப்படின்லாம் அழைக்கிறாங்க. மணாட்டினா மன புரிய தயாரா இருக்கிற பொண்ணுன்னு அர்த்தம், பிராட்டினா திருமணமானவள்னு அர்த்தம். அது மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் வந்து பேசாத பொருளெல்லாம் பேசி எல்லாரும் சொல்லக்கூடாதா, முல்லை பிராட்டி உன் ஒருவரை கண்டாலே எனக்கு கண்ண நிலம் வந்தது, கோவை மணாட்டி உன்னோட சிறந்த இதழை பார்க்கும் போதே எனக்கு கண்ணனோட
அந்த மாதிரி ஒரு காட்டு வளர்ப்பை விவரிக்கும் போது குயிலையும் மயிலையும் எப்படி மரியாதை சொல்லிட்டாங்க. வாசலிலே வருக என்பான் கிளியம்மா, அங்கு வந்தவரை அமக என்பான் குயிலம்மா, ஆசையுடன் நடவிடுவான் மயிலம்மா, இந்த அழகு கண்டால் தூக்கம் கூட தோன்றுமா, இந்த அழகு கண்டால் தூக்கம் கூட தோன்றுமா, மீனே மீனே மீனம்மா, விழியை தொட்டது யாரம்மா, தானே வந்து தழுவி கொண்டு சங்கதி சொன்னது யாரம்மா, சங்கதி சொன்னது யாரம்மா, மீனே மீனே மீனம்மா, விழியை தொட்டது யாரம்மா. அது வந்துட்டா அவன் பேசணும் பேசணும், நமக்கு அந்த பொருள் எல்லாம் பேசணும் அப்படின்ற ஒரு ஆவேசம் தானாவே வந்துடும் அப்படின்னாங்க. இப்படி ஒவ்வொரு பாடல்லையும் ஏன்னா ஆண்டாளுக்கு கண்ணனை ஆட்சி செய்தார். அப்படி கண்ணனை ஆண்டாளுக்கு கண்ணனுக்கு மட்டும் கண்ணதாசன் அடிமையாக இல்லை, கண்ணனை ஆண்டாளுக்கும் தாசனாக இருந்து ஒவ்வொரு பாடலிலும் முடிந்தவரை எல்லா பாடல்களுமே அது திரைக்கு பொருந்துகிறதோ இல்லை காட்சிக்கு பொருந்துகிறதோ இல்லாமல் அந்த கருத்துக்களை அப்படியே எடுத்துக்கொண்டு சொல்லியிருப்பாரு. இப்போ எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்திருக்கும் போது நான் ஒரு சின்ன கருத்தை சொல்லணும். நான் இப்போ படித்த ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னா, எனக்கு நம்ம ஆடியில் கல்யாணம் பண்ணுறாங்க, ஆடியிலையும் கல்யாணம் பண்ணுறாங்க, ஏன் ஆடியில் பண்ணுறதே இல்லை சொல்லுங்க அப்படின்றாங்க. ஐயோ ஆடியில் கல்யாணம் பண்ணால் சத்தெல்லாம் உண்மையில அது ஃப்ரீயாக தான் இருக்கும். இல்லை ஆடியில் கல்யாணம் ஏன் பண்ணக்கூடாதுன்னா கண்டிப்பாக ஒரு ஆஃபர் கொடுக்கணும், அப்புறம் வரதட்சணையில் ஒரு 50% டிஸ்கவுண்ட் கொடுக்கணும், அதெல்லாம் எதுக்கு தொல்லை அப்படின்னா ஆடியில் கல்யாணமே பண்ணலை அப்படின்றாரு. ஆனால் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கண்ணதாசன் பாடல்கள் தலைப்பு போட்டிருந்தாலும் அதில் ஆண்டாளோட சேர்த்து சொல்றது தான் இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு அன்பளிப்பாகும். தள்ளுபடியும் பார்த்தோம்னா நம்ம மனசுல எவ்வளவோ கஷ்டங்கள், அலைச்சல்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருந்தாலும் ஒரு மனசுக்கு பிடிச்ச ஒரு சினிமா பாட்டை லைக்கும் போது எல்லாமே நம்ம கவலையெல்லாம் தள்ளுபடி ஆகிடும். அதனால இந்த நினைவோடு நாம் இந்த 2 பேரையுமே நம்ம ஒன்றா வச்சு பார்க்கும்போது திருப்பாவையிலையும் பல புதிய கருத்துக்கள் தெரியும், அதே போல கண்ணதாசன் பாடலையும் திருப்பாவை தெரியும். தனது நூலில் கூட என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆண்டாளோட இவ்வளவு சொல்லாட்சியும் இவ்வளவு தமிழ் குழந்தையும் நினச்சி பார்க்கும்போது நான் ஒன்றுமே இல்லை, என் தமிழை படிக்கிறது எனக்கு வெக்கமாக இருக்கு அப்படின்றார். இத்தனைக்கும் அவர் திரைப்படத்தில் 5000 பாடல் எழுதியிருக்காரு, தனியாக 5000 பாடல் எழுதியிருக்காரு, காவியங்கள் எழுதியிருக்காரு, மாங்கனி, தைப்பாவை, ஆட்டனத்தி, ஆதிமகன் இவ்வளவு எழுதியிருக்காரு. ஆண்டாளோட தமிழை ஒப்பிட்டு பார்க்கும்போது எவ்வளவு மொழிபெயர்ப்பு, பஜகோவிந்தம், பகவத்கீதை, இப்படி எல்லாத்துக்கும் அவர் உரைகள் எழுதியிருக்காரு. அவர் அப்படிப்பட்டவர். ஆண்டாளோட தமிழை படிக்க பார்க்கும்போது எனக்கு வெக்கமா இருக்கு, நானும் இப்படி தமிழ் எழுதியிருக்கேனே, ஆண்டாள் எழுதிட்டு நானே எழுதுறேன்னு மழை ஸ்டைல் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் இந்த 2 பேரையும் நம்ம படிக்கிறது நமக்கு ஒரு புதிய உற்சாகத்தை தரும். இப்போ ஆண்டாளுடைய திருநாமத்தை சொல்லியே நம்ம திருவாடி கொடுத்து ஜெகத்துரித்தால் வாழியே, திருப்பாவை 30 செப்பினால் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்து பெண் பிள்ளை வாழியே, பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே, 143 உகந்தளித்தார் வாழியே, உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தார் வாழியே, மறுவாரும் திருமல்லி வடநாடி வாழியே, வன்புதுவை நகர்கோவை வன்மலர் பரப்பை வாழியே என்றாங்க. இது ஆண்டாளை பற்றி பாடின வாசனம். அதே கண்ணதாசனையும் நம்ம வாலியவர்கள் கிருஷ்ண சரித்திரத்தை எழுதும் போது கண்ணனுக்கு காப்பு, கண்ணதாசனுக்கு கைகூப்பு அப்படின்றாரு. ஒரு சக கவிஞர் இன்னொரு கவிஞரை கடவுள் வாழ்த்தா கிருஷ்ண சரிதை எழுதும் போது கண்ணனுக்கு காப்பா, கண்ணதாசனுக்கு கைகூப்பு, எங்க கண்ணனோட சம்மந்தப்பட்டு கண்ணதாசனை சொல்றீங்கன்னு கேட்கும் போது அவர் அந்த செட்டிநாட்டில் பிறந்தாலும் வைணவர்கள் வழியில, ஆழ்வார்கள் வழியில கண்ணனை அவ்வளவு லயிச்சு ரசிச்சு அனுபவிச்சு ஒவ்வொரு இதுலையும் அவர் பாடினது வேற யாரும் அந்த மாதிரி பாடலை. இன்னும் சொல்ல போனா சில 13வது ஆழ்வாரை கூட கண்ணதாசனை கொண்டாடுறாங்க. அது மாதிரி நம்ம இருவரையும் நினைத்து பார்க்கும் இந்த ஆடிப்புற நாளிலே அவருடைய பாடல் பெருக்கோடு இந்த ஆடிப்பெருக்குள்ள தமிழ் பெருக்கெடுக்க வேண்டும்.
திருப்பாவை பாடினார். அந்த நாள் திருநாள்னா கண்ணதாசனை பாடுகின்ற ஒவ்வொரு காலமும் பொற்காலம், அதுவே நற்காலம் தான். அதனாலே காலங்களில் அவன் வசந்தம், மாதங்களிலும் ஆண்டாள் எல்லா நாட்களிலும் நம்ம இறுதி இருக்கின்றார். தமிழை நினைக்கும் பொழுது ஆண்டாளை நினைக்க வேண்டும், கண்ணனை நினைக்கும் போது கண்ணதாசனை நினைக்க வேண்டும். இருவரையும் நினைத்து பார்க்கவும் இணைத்து பார்க்கவும் நல்ல வாய்ப்பளித்த இந்த சிந்தனா அமைப்பினருக்கு எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து மகிழ்கின்றேன். நன்றி, வணக்கம். கண்ணதாசன் எந்த அளவுக்கு திருப்பாவையிலே இல்லை 143 முன்னுரைத்தாள் என்று சொல்லுகின்ற அந்த நாச்சியார் திருமொழியிலே ஆழங்கால் கொண்டிருந்தார் என்பதை அவருடைய கவிதைகள், அவருடைய திரைப்பட பாடல்கள் காட்டுகின்றன என்பதை அம்மையார் அவர்கள் இங்கு இவர் ஒரு சொல்லு, அந்த சொல்லு எப்படி கையாண்டிருக்கிறார் என்பதையெல்லாம் அழகாக சொல்லி இருக்கிறார்கள். கண்ணதாசனுடைய கவிதைக்கு எந்த அளவுக்கு மதிப்பு உண்டு என்று சொன்னால், ஒரு பெரிய கவிஞனுடைய உயிரை காப்பாற்றியது கண்ணதாசனுடைய வரி. ஒரு பெரிய கவிஞன் யார் என்று தான் சொல்லுவோம். அவர் திரைப்பட ஒரு வாய்ப்பினை தேடி சென்னைக்கு வருகிறார், கிடைக்கவில்லை, மனம் உடைந்து விடுகிறார். மனம் உடைந்த நிலையிலே திரும்பி சென்று விடுவோம், திருச்சிக்கே சென்று விடுவோம், ஸ்ரீரங்கத்துக்கே சென்று விடுவோம், அந்த ரங்கராஜன் என்ன காட்டுவார் என்பதை பார்ப்போம் என்கிற நிலையிலே திரும்பி விடுவோம், இல்லை தற்கொலை செய்து கொள்ளலாமா என்கின்ற எண்ணம் கூட அவருடைய உள்ளத்திலே வருகிறது. அப்படிப்பட்ட நிலையிலே அவர் சென்னை பீச்சிலே நடந்து வருகிறார். நடந்து வரும்பொழுது அங்கு ஒரு பாட்டு ஒலிக்கிறது. என்ன பாட்டு? மயக்கமா கலக்கமா மனதில் இன்னும் தயக்கமா என்கின்ற ஒரு கண்ணதாசனுடைய பாடல் ஒலிக்கிறது. அப்படி ஒலிந்ததனுடைய விளைவு அந்த பாட்டை கூர்ந்து கேட்கிறார். மயக்கமா கலக்கமா மனதில் இன்னும் கலக்கமா என்று சொல்லுகின்ற அந்த நிலையெல்லாம் நினைத்து பார்த்து எனக்காகத்தான் எழுதியிருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு சரி தீர்வாக என்ன சொல்லியிருக்கிறார், தன்னுடைய கவலைக்கு தீர்வாக என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை எண்ணி பார்க்கிறார். அதில் அவரே தீர்வு சொல்லுகின்ற நிலையிலே வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் துன்பங்கள் இருக்கும், அதனால் அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக இருக்காது என்கின்ற நிலையிலே கண்ணதாசன் எழுதிய அந்த பாடலை கேட்டு தன்னுடைய முடிவினை மாற்றிக் கொள்ளுகிறார். அந்த கவிஞர் ரங்கராஜன் யாரு? கவிஞர் வாலி. கவிஞர் வாலியை தற்கொலை செய்து கொள்ள விடாமல் தடுத்தது கண்ணதாசனுடைய ஒரு பாடல் என்று சொன்னால், இதை வாலியே பல இடங்களில் நான் சொன்ன அந்த செய்தியை சொல்லி இருக்கிறார். அப்படி ஒரு எத்தனையோ பேருக்கு ஒரு வாழ்க்கையினுடைய வழிகாட்டியாக அவர் கண்ணதாசனுடைய பாடல்கள் இருந்திருப்பதை பார்க்கிறோம். அது பாமரன் கூட அதை பாடுகிறான். சட்டி சுட்டதடா கை விட்டதடா என்று கவலையினுடைய உச்சத்திலே போகும்போது இதெல்லாம் பார்த்துருந்தா நடக்காது, இதை விட்டுட்டு நாம் நம்முடைய போக்கிலே போக வேண்டும் என்ற நிலையிலே பாமரனை கூட அப்படி ஒரு பக்குவப்படுத்துகின்ற நிலையிலே கண்ணதாசனுடைய பாடல் இருந்ததை பார்க்கிறோம். கண்ணதாசனுடைய பாடல்களிலே இவங்க சொன்னது போல ஆண்டாள் அந்த திருப்பாவை வருகிறது, நாச்சியார் திருமொழி அங்கங்கே சொல்லப்படுகிறது. நாச்சியார் திருமொழியே அவர் பாடலாக ஆக்கியிருக்கிறார். அது மட்டுமல்ல, கம்பன் பல இடங்களிலே வந்திருக்கின்றார். கம்பனை பற்றி அவர் சொன்ன இதெல்லாம் நம்ம மேடைகள் தோறும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கம்பனை மட்டும் இல்லை, திருவள்ளுவர், அப்படி எல்லா கவிஞர்களையும் தன்னுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு அத்துடைய கவிஞர்களுடைய அந்த அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் பிரதிபலிக்கின்ற நிலையிலே கண்ணதாசன் தன்னுடைய பாடல்களை எழுதியிருப்பதை பார்க்கிறோம். அப்படி கண்ணதாசனுடைய பாடல்கள் எல்லா பாடல்களும் சொன்னால் 1000 கணக்கில் இருக்குது. எப்படி கம்பனுடைய பாடல்கள் 10,000 பாடல் சொன்ன அந்த கம்பன் அவனுக்கு இணை யாருமே இல்லை என்று சொல்லுகின்ற நிலையிலே கண்ணதாசனுடைய பாடல்கள், அதுவும் 20ஆம் நூற்றாண்டிலே தோன்றிய அந்த கவிஞன், அந்த கவிஞனுக்கு இணை என்று சொல்லி பார்த்தால் இந்த நிலையிலே யாருமே இல்லை. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடினாரே என்று சொன்னால் அவன் நீண்ட காலம் வாழ்ந்திருந்தால் பாடியிருக்கலாம். ஆனால் மிக இள வயதிலேயே சென்று விட்டார். அந்த வகையிலே அவர்
அவர் கூட இவரை போல ஒரு இலக்கிய நிலையிலே பாடியிருப்பாரா என்று சந்தேகம் அறிஞர் பெருமக்களிடையே இருப்பதை பார்க்கிறோம். அப்படி வாலியையே காப்பாற்றிய பாடல் என்றால் அது எந்த அளவுக்கு ஒரு சிறப்பான நிலையிலே கண்ணதாசன் வைக்கப்பட்டிருக்கிறார் என்பதை எண்ணி பார்க்கிறோம். அப்படி ஒவ்வொரு கவிஞர்கள் இன்றைய வைரமுற்று என்று ஏற்றுக்கொண்டாலும் கண்ணதாசனை புறக்கணித்து விட்டு அவர்கள் இல்லை கண்ணதாசனுக்கு என்ன தெரியும் என்று அவர்கள் சொல்லுகின்ற நிலையே கற்பனையில் கூட பார்க்க முடியாது. அந்த அளவிலே எல்லா நிலையிலும் உயர்ந்த நிலையிலே கவிஞர் கண்ணதாசன் கவிஞர் என்று சொல்லக்கூடாது, கவியரசர் கண்ணதாசன் விளங்கியதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட கண்ணதாசனுடைய சிறப்பினை பேச வேண்டும் என்றால் சித்தனா ஒரு கூட்டத்திலே முடியாது. அதனால தான் அவங்க என்ன பண்ணாங்க, திருப்பாவை நாச்சியாற்றினுடைய ஆண்டாளுடைய அந்த படைப்புகளை மட்டும் வைத்துக்கொண்டு அவர்கள் பேசினார்கள். அந்த வழியிலே இப்பொழுது அவருடைய பேச்சினுடைய மதிப்புரையை இன்றைய நிகழ்ச்சிக்கு அதாவது உணவளிப்பவராக இருக்கின்ற நம்முடைய விசூர் மாணிக்கமையா அவர்கள் ஒரு 5 நிமிடங்களிலே தன்னுடைய மதிப்புரையினை இங்கே தருகிறார்கள். என்ற வழி எங்கள் இனிய தமிழ்நாடு 10 பாட்டு தொகை பாங்காளர்கள் கணக்கும் காப்பியம் புராணங்கள் கணக்கிட்டு தந்தவள் திருவாசகம் தொட்டு தேவாரத்தினுடைய ஆழ்வார்கள் பாட்டெல்லாம் அற்புதமாய் தந்தவள் இப்பாலும் எப்பாலும் முப்பாலும் போட்டுள்ளது முப்பாலை தந்தவளை முத்தவழி என்பன. காஞ்சிபுரம் கம்பன் கழகம் கரடை கூட்ட ஒன்றுங்க. இதில் நடக்கும் நிகழ்ச்சிகள் எல்லாம் நாளும் நல்கும் நன்று. காஞ்சிபுரம் கம்பன் கழக தலைவர் செயலர் இருவரும் நமது இரு கண்களே பாடும் தமிழ் பண்கள். தலைவர் வெள்ளுடை வேந்தர் ஐயா பார்க்கும்போது வெள்ளடை வேந்தர் ராமலிங்க சுவாமி தான் ஞாபகம். தலைவர் வெள்ளுடை வேந்தரே நம்முடைய செயலர் சபாதி என்றே செயலர் சபாதி என்றே இவர்கள் நமக்கு கிடைத்தது இறைவன் தந்த நல்வரம். தமிழ் வளர தனி மூலம் வாழ்க வாழ்க வாழ்கவே. கருணமிகு ராமகாவிய கம்மன் அருள் சூழ்கவே. அரங்கில் உள்ளோர் அனைவரும் தமிழ் உலக தனிவரம் முருகனோட அருள் வரம். வாழ்க வாழ்க வாழ்கவே. ஸ்ரீ ராமன் அருள் சூழ்கவே. கவிஞர் திலகம் இன்றைய பேச்சாளர் கவிஞர் திலகம் பானுமதி அவர்கள் கவிதை பாடும் இளைஞர். கவிஞர் திலகம் பானுமதி அவர்கள் கவிதை பாடும் கங்காதரி. இவர் வட்டார வளர்ச்சித்துறை அலுவலர். இவர் இயற்கையை ரசிக்கும் ஆர்வலர். இவர் சாலையில் போய்கொண்டே இருப்பார். கவிஞர் பானுமதி அவங்க சாலையில் போய்கொண்டே இருப்பார். தாமரையை பூத்த தடாகத்தில் இவர் திடீரென இறங்கிடுவார். குளத்திலே கொள்ளுவார். தாமரை பூத்த தடாகத்தில் இவர் திடீரென இறங்கி தாமரையை பறித்து கையில் வைத்துக் கொண்டு வாசல் போட்டு தாமரையை பறித்து கையில் வைத்துக் கொண்டு கவிதை பாடுவார். தாமரையே தாமரையே தமிழ்நாட்டில் நீ வளரலையே தமிழ்நாட்டில் மலரலையே. தாமரையே தாமரையே நீ தமிழ்நாட்டில் வளரலையே என்று இனிமையான குரலில் பாடுவார். மகிழ்ந்து ஆடுவார். ஆம், இயற்கையை ரசிக்கும் இவர் இன்று கண்ணதாசனையும் ஆண்டாளையும் பற்றி அருமையாக பேசினார். இடம் தென்றல் என பேசினார். சூடி கொடுத்தாள் பாவை பிடித்தாள் சுடராக இருந்தாலும் தமிழவாறு சொல்லித்தாள். கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டாள் கோபாலம் இல்லாமல் கல்யாணம் வேண்டும் என்று ஆண்டாள் அம்மாவை பற்றி கவியரசு கண்ணதாசனையும் சூடி கொடுத்த சுடற்பொழியாம் ஆண்டாளையும் பற்றி அருமையாக பேசிய இளம் தென்றலாக வீசிய கவிஞர் திலகம் பானுமதியை தமிழ் காவிரி நதியை இன்னைக்கு ஆடித்தள் காவிரி நதிக்கிறோம். கவிஞர் திலகம் பானுமதியை தமிழ் காவிரி நதியை தினம் நற்றமிழ்ப்பா காவிரியே இனி தினம் தமிழ் காவிரியே வாழ்க வாழ்க வாழவே. காவிய கம்பன் கண்ட சொல்கவே. நன்றி. பெரியவர்களே, கம்பன் கழகம் என்று அவர் சொன்னதாலே ஒரு விஷயத்தை இங்கே சொல்ல வேண்டும். கம்பன் கழகத்திலே அந்த காலத்திலே இறைவணக்கம் பாடுவதற்கு கலைமாமணி கரந்தை தாமோதரன் அவர்கள் இருந்தார்கள். கரந்தை தாமோதரன் என்று பார்க்கும்போது அவரால் கண்ணதாசன் படர்ந்தார், கண்ணதாசனால் கரந்தை தாமோதரன் படர்ந்தார். எப்படி என்று பார்த்தால் அவர் இவரிடம் இந்த
இத்தனாம் தேதி என்னை வந்து நீ பாரு என்று சொல்லி விடுவார். கலைமாமணி கண்ணதாசன், அதாவது கலைமாமணி கரந்தை தாமோதரன் இவர் போனார்னா நீ பிரபந்த சேவியா என்று சொல்லிட்டு அவர் பிரபந்தம் சேவிச்சார்னா இவர் அதை வந்து கவிதா கோட்டர்ல நிம்மதியாக கேட்டுட்டு சரியா சாப்பிட்டு போன்றது போல காசை கொடுத்து அவர் அனுப்பிடுவார். அனுப்பிட்டு இவர் சொன்ன அந்த திவ்ய பிரபந்த வரிகள் அதெல்லாம் அவருடைய மனசிலே அப்படியே ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு நிலையில் தான் அவர் வந்து அதெல்லாம் கவிதைகளாக்கி எந்தெந்த வகையில் எப்படி அவர் அந்த கவிதைகளை ஆக்கியிருக்கிறார் என்று நாங்கள் பேச கேட்டிருக்கிறேன். அப்படி கண்ணதாசனோடு நெருங்கி பழகி அடிக்கடி கரந்தை தாமோதரா வா பாடி வந்து அப்படி வந்து கண்ணதாசனுக்கு ஒரு இதை வந்து காஞ்சி கம்பன் கழகத்தை கேட்ட அவர் கலைமாமணி கரந்தை தாமோதரன் அவர்கள். தாமோதரனால கண்ணதாசன் பல பாடல்களை இசைக்க முடிந்தது என்று கண்ணதாசனை சொல்லியிருக்கிறார். அது இன்னும் ஒரு இதுல டி.எம். சௌந்தரராஜன் வீட்டில் நான் போயிருந்தேன். கண்ணதாசன் விட்டுட்டு போனப்போ இவரே கரந்தை தாமோதரன் விட்டு போனப்போ அவர் சொன்னார், தாமோதரா என்னுடைய குரல்ல பாடுறதுக்கு யாருமே இல்லை, நீ மட்டும்தான் என் குரல்லையே பாடிட்டு இருக்கிற போல அது சொன்னது டி.எம். சௌந்தரராஜன். அப்படி அது கண்ணதாசனுடைய அந்த கருத்துக்கள் அவர் அதுக்கு சொல்லுவதற்கு காரணமாக இருந்தவர் எங்களுடைய நண்பர் கரந்தை தாமோதரன். அதை ஒரு இனிமையான பாடலாக்கி இதில் கொடுத்ததுனால அதனுடைய எஃபெக்ட் அதிகமாக இருந்தது. அந்த வகையிலே கம்பன் கடற்கரை என்று சொல்வதே எனக்கு நினைவு வந்தது. கரந்தை தாமோதரனையும் கண்ணதாசனை நினைத்து பார்க்கும்போது நினைக்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம். எந்த அளவுக்கு கரந்தை தாமோதரனுக்கு கண்ணதாசன் மீது ஈடுபாடு என்று சொன்னால் தன்னுடைய பெரிய பிள்ளைக்கு கண்ணதாசன் என்று பெயர் வைத்தார். இரண்டாவது பிள்ளைக்கு சௌந்தரராஜன் என்று பெயர் வைத்தார். ஏதோ இது இதுக்காக வைத்தார் இல்லை, அந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடு வைத்தார். அப்படி அவருடைய பல பாடல்களுக்கு ஒரு அடியை கூட சொல்லலாம், அடியெடுத்து கொடுத்தவர் என்னுடைய கரந்தை தாமோதரன். அந்த வகையில கண்ணதாசனை நினைக்கும் போது என்னால் கரந்தை தாமோதரனை நினைக்காமல் இருக்க முடியவில்லை. எவ்வாறாயினும் நன்றி சொல்வதற்காக நம்முடைய முக ரமணன் அவர்கள் இப்போது இங்கே வருகிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். ஒரு அற்புதமான இயல் இசை சொற்பொழிவினை இங்கே நாம் கேட்டோம். அதை காலத்து பாடல்கள் என்பது எப்போதும் இனிமையாக வைத்தார். அதை சிவபாரதி அவர்கள் அற்புதமாக 2 பேர் நல்லா ஒப்பிட்டு சொன்னார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதில் இருக்கிற கருத்துக்களை அவர் தொகுத்து வைத்திருந்து ஒரு நூலாக வெளியிட வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். அதை செய்வார் என்று நினைக்கிறேன். சுவையான ஒரு ஒப்புமை. அதாவது கண்ணதாசன் கண்ணன் ஓரிடத்தில் பிறந்தார், ஓரிடத்தில் வளர்ந்தார். ஆண்டாள் பூங்காவில் பிறந்தார், பெரியாழ்வார் இடத்தில் வளர்ந்தார். கண்ணதாசன் ஒருத்தருக்கு மகனாக பிறந்தார், பிறகு தத்தெடுக்கப்பட்டு வேறு சிறப்பான இது. கண்ணதாசன் உட்கார்ந்து ஒரு பாட்டு எழுதுறதுக்கு உட்காந்துருக்காரு. கண்ணதாசன், பாலச்சந்தர், ராம அரங்கடல், எம்.எஸ். விஸ்வநாதன் 3 பேர் உட்காந்துருக்காங்க. சுச்சுவேஷன் சொல்றாரு. அண்ணன் தம்பிக்கு ஒரு அண்ணன் வந்து தங்கச்சிக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி ஒரு பாட்டு. ஆனா பாலச்சந்தர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து ஒரு சித்தர் பாடல் மாதிரி இருக்கணும் அப்படின்னு டியூன் போட சொன்னார் எம்.எஸ். விஸ்வநாதன். எம்.எஸ். விஸ்வநாதன் வந்து டியூன் போட்டார். கண்ணதாசன் கேட்டார், என்ன விரக்தியா இருக்குன்னு சொல்றாரு, ஒரு சித்தர் பாடல் மாதிரி இருக்குன்னு சொல்றாரு, இதுக்கு போய் இப்படி ஒரு மெலடி டியூன் போட்டியே அப்படின்னாக்கா அதுக்கு எம்.எஸ். விஸ்வநாதன் சொன்னார், அண்ணன் என்னதான் கோபத்தில் இருந்தாலும் தங்கச்சி மேல வந்து வெறுத்தே ஒதுக்கிடுவார் அப்படின்னு. முதல் நாள் உட்காந்தாங்க, பல்லவி வரல. 2வது நாள் உட்காந்தாங்க, பல்லவி வரல. 3வது நாள் உட்காந்தாங்க, பல்லவி வரவே இல்லை கண்ணதாசனுக்கு. 4வது நாள் உட்காராங்க, பல்லவி வரல. எம்.எஸ். விஸ்வநாதன் வந்து சரி போய் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கார் எடுத்து போயிடுது. அடுத்தது அவரை விட்டுட்டு அந்த கார் திரும்பி வரலாம். அப்ப ராம அரங்கனை விட்டு அவர் கேட்கிறார், கண்ணதாசன் கேட்கிறார், வெளியில பயங்கரமா மழை பெய்யுது, எனக்கு தேவையான ஐட்டெல்லாம் வாங்கி கொடுத்துருந்தாரு. அப்போ ராம அரங்கனர் சொன்னார், ஒரு பல்லவியில முடிகிறவனால ஏதோ என்னுடைய தேவையில இதுக்குள்ள உட்காந்துருக்கு, வெளியில போனீங்கன்னா மழை
தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டுல 2 லைன் நாமெல்லாம் இது வரைக்கும் தெரியாததுக்கு வந்து ரொம்ப சிம்பிளா சொல்லுவார். தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம், அது தெரியாமல் போனாலே வேதாந்தம். சித்தாந்தத்துக்கு வேதாந்தத்துக்கும் அவ்வளவு அற்புதமாக சொல்கிறார் கண்ணதாசன். வந்து அவர் வந்து ஒரு பெரிய பேட்ஸ்மேன், ஒரு மில்டன், ஒரு கீட்ஸ், இவங்களுக்கெல்லாம் ஈக்குவலானவர். இவங்க எல்லாரும் ஒன்றாக இணைந்தாலும் கூட கண்ணதாசன் வர முடியாது என்பது என்னுடைய தாய்மான அவ்வளோ பெரிய அற்புதமான இது. ஒரு பாட்டில் அவர் எழுதியிருப்பார், கவிஞன் நான் ஒரு கால கணிதம் கருப்புட பொருளை குறிப்பிட வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் நானே தொடக்கம் நானே முடிவு, நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம்னு முடிப்பார். இதுன்னா நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம் என்பதை எனக்கு புரியல. ஆனால் தாமஸ் கார்லைல் ஷேக்ஸ்பியரை பற்றி The Hero as a Poet அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதுல poets பத்தி அவர் என்ன சொல்றாருன்னாக்கா, poets are the unacknowledged legislators of the world அப்படின்னு அவர் சொல்றாரு. Poets are the unacknowledged legislators of the world. அப்படி கண்ணதாசன்ல வந்து அதுதான் வந்து காமராஜர் ஒரு சண்டை. காமராஜர் வந்து உன்னுடைய அந்த பழக்கத்தை விட்டுவான்றாரு. அதை விட்டு காமராஜரா அந்த பழக்கமா அப்படின்னு அவருக்கு வந்து காமராஜர் அவர் ஒதுக்கிட்டு போயிருக்காரு. அப்புறம் அவர் அங்கிருந்து போன் பண்றாரு. காமராஜருக்கு பிஏ வந்து வைரவன் போய் சொல்றாரு காமராஜருக்கு, பிஏ இது வந்தாலும் பேசு அப்படின்னு காமராஜர் வந்து வைரவன் கிட்ட சொல்றாரு. அப்புறம் கண்ணதாசன் பேசினாக்க என் கூட தான் பேச சொன்னாரு அப்படின்னு, உங்க கூட நான் பேச மாட்டேன், எனக்கு காமராஜருக்கு எவ்வளவு நாள் பழக்கம், நான் உங்ககிட்ட எப்படி நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டுடியோ வந்த ஒரு பாட்டு எழுதணும் சுச்சுவேஷன் சொல்றாங்க. அப்போ எழுதினார், அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்கும் தேதி என்னடி, வேறு எவரோடும் நான் பேச வார்த்தை என்னடி, வைரவன் சொல்லிட்டார். அப்படி அற்புதமான ஒரு கவிஞர் கண்ணதாசனை பற்றி. இது வந்து 2வது மேடை. பல மேடைகளில் வந்து அவரை பற்றி பேசிட்டே இருக்கலாம். அவர் என்ன சொல்றாருனாக்க, கடவுளை பற்றி ஒரு அற்புதமான இது சொல்றாரு. கண்ணதாசன் வந்து கடவுளோட பேசுறார். பிறப்பின் வருவது யாதனை கேட்டு பிறந்து பாருன இறைவன் படைத்தான், பாசம் என்பது என்னவென்று கேட்டு பகிர்ந்து பாருன இறைவன் படைத்தான், அறிவனப்படுவது யாதனை கேட்டு அறிந்து பாருன இறைவன் படைத்தான், கல்வி என்பது யாதனை கேட்டு கற்று பாருன இறைவன் படைத்தான், மனையால் சுகமெது ஏதென கேட்டு மணந்து பாருன இறைவன் படைத்தான், பிள்ளைகளின் சுகம் என்ன என்று கேட்டு பெற்று பாருன இறைவன் படைத்தான், பாசம் என்பது என்னவென்று கேட்டு பகிர்ந்து பாருன இறைவன் படைத்தான், முதுமை என்பது யாதனை கேட்டு முதிர்ந்து பார் என இறைவன் படைத்தான், மரணத்தின் பின்னே வருவது என்ன என்று நான் கேட்டேன், இறந்து பார் என இறைவன் படைத்தான், அத்தனையும் அறிந்தேதான் வாழ்க்கை என்றால் அந்த ஆண்டவனே நீயே என்று கேட்டேன், அந்த ஆண்டவன் சற்றே அருகி நெருங்கி வந்து அந்த அனுபவம் என்பதே நான் தான் அற்புதமான கண்ணதாசனுடைய பாடல்கள். ஆக கண்ணதாசனை எவ்வளவு நேரம்னாலும் நம்ம படித்துக் கொண்டே இருக்கலாம். இதையெல்லாம் நினைவூட்டிய நமது சகோதரி பார்வதி அவர்களுக்கு தான் நாம் வந்து நன்றி சொன்னோம். அதை விட சிறப்பாக இந்த களத்தை அமைத்து கொடுத்தவர், களத்தை அமைத்து கொடுத்த டாக்டர் சிகேஆர் அவர்களுக்கு நம்மளுடைய நன்றி. எவ்வளவு சொன்னாலும் வந்து விழா நாயகன் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், முத்துராமூர்த்தி. அப்போ அவர் தான் வந்து விழா நாயகன், அவருக்கு நம்ம நன்றி. நம்மளுடைய சுவஞ்சர் பெருமக்களுக்கு எப்போதும் நன்றி. அவர்களால் தான் வந்து இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் சிறப்பாக வளர்கின்றன. கண்ணதாசனுடைய வந்து கடவுள்கிட்ட ஒன்று கேட்டுட்டார், அது உங்களுடைய வேண்டுகோளாக அந்த கண்ணதாசனுடைய வரிகளை நான் சொல்கிறேன். 100 வயதாகும் வரை ஓடி விளையாட ஒரு நோயிலா மேனி வேண்டும், நுண்ணறிவு கூறி இட வெண்ணிலவு போல் ஒரு நூலை நான் எழுத வேண்டும், 6 வழி போனதென 1000 உள்ளங்களில்
வேண்டும். அன்னையோடு தந்தையை என் நெஞ்சில் நிறுத்தியே அன்னை நான் பொழிய வேண்டும். பன்னிசையில் என் தமிழை கழித்து பரமார்த்தனாக வேண்டும். பக்தியோடு நின்னடிகள் பற்றி வைக்கிறே பாரத சக்தி உமையே. இதெல்லாம் உங்களுடைய சார்பாக கண்ணதாசன் மேற்கொண்ட வார்த்தைகள் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு விருந்தோம்பல் செய்கிற அதுதான முக்கியம். நாங்கள் ரெண்டு பேரும் வந்து நானும் ராமூர்த்தி அதில் தான் வந்து விளையாடி இந்த நிகழ்ச்சி. ஆமா, விசுவர் தந்த மாணிக்கம் நமக்கு இன்றைக்கு அற்புதமான விருது வைக்கிறது. அந்த விருதினை சுவைப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மண்டாடும் கங்கை மலத்தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. பொல்லா குழல் கொணர்ந்த மூங்கில்களே பன்னீர் மலர் சோழியும் மேகங்களே எங்கள் மறந்தாவன் மெய்யழகை பாடுங்களே. தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே எங்கள் ஸ்ரீகிருஷ்ணன் பூமி புகழ் பாடுங்களே. எங்கள் ஸ்ரீகிருஷ்ணன் பூமி புகழ் பாடுங்களே. மத்தளம் மேளம் முரசொலிக்க வரி சங்கம் நின்றாங்கே ஒலி இசைக்க